வணக்கங்க. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி என்ன விலாகுன்னு பார்த்தீங்கன்னா, திங்கட்கிழமை சாயங்காலம் தாங்க. சரியான மழைங்க. அன்றைக்கி தான் நாங்கள் வந்து வயலில் வந்து மருந்து அடித்தோம். புல்லு மருந்து நாங்கள் அடிச்சிருந்தோம் வயலுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 5 மணி நேரம் கழிச்சு மறுபடியும் மழை வந்துருச்சு. என்னடா இது புல்லுலாம் சாகுமா சாகாதான்னு அது வேறு ஒரு வருத்தமாக போயிடுச்சு. அது என்ன வெளிச்சம்னு பார்த்திங்கன்னா, அது என்ன வெளிச்சம்னே தெரியலங்க சொல்லப்போனால். அது அந்த இடம் மட்டும் வெளிச்சமாக இருந்துச்சு. ரொம்ப பிரைட்டாக இருந்தது. ஃபோனில் கொஞ்சம் டல்லாக தெரியுது. ஆனால் நேரில் பார்க்கும்போது ரொம்ப பிரைட்டாக இருந்தது. அந்த மலை பார்த்திங்கன்னா வந்து சன்னாசி வரத மலை. அது வந்து லேடீஸ் வந்து மேலே போகக்கூடாது. கீழே மட்டும்தான் இருப்பாங்க, சாமி கும்பிடுவாங்க. அது என்ன காரணங்கிறது எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாடெல்லாம் வந்து என்னால் பிடிச்சி உள்ளே கட்ட முடியலங்க. சரியான மழை. சரி இன்னும் ஒரு நாள் மட்டும் நனைஞ்சா நனையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் விட்டுட்டோம். மேலெல்லாம் ஃபுல்லாக சாணியாக இருந்துச்சா எங்களால் கழுவிட முடியாதுங்க. அந்த அளவுக்கு தண்ணி இல்லை. கொஞ்சம் தான் தண்ணி எங்களுக்கு. அந்த சின்னதாக ஒரு டேங்க் இருக்கும் பாருங்கள், அந்த டேங்க்கு தான் எங்களுக்கு தண்ணி ஆகும். அப்பப்போக்கி வந்து தீவனத்தட்டுக்கு தண்ணி ஆகுங்க, அவ்வளோதான். அதனால் சரி தண்ணி பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் கழுவிலாம் விடலை. 10 நாள் இருக்கும் நாங்கள் கழுவி விட்டு. சரி மழை வந்துருச்சு நனையட்டும்னு சொல்லிட்டு நாங்களும் விட்டுட்டோம். அதுக்கப்புறமாட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் கழித்து சரியான காற்றுங்க. செம்ம காற்று. தட்டே எங்களால் அறுக்க போக முடியல. தட்டை அறுக்க போயுமே வந்துட்டோம். அவ்வளோ காற்று அடிச்சுது. அப்புறம் கொஞ்ச நேரம் நாங்கள் வெயிட் பண்ணி பார்த்தோம். சரி காற்று நின்றுடுச்சுன்னா போகலாம் அப்படின்ட்டு எவ்வளோ நேரம் நாங்கள் வெயிட் பண்ணோம். ஏன்னா நாங்கள் தட்டை அறுக்க போகிற இடத்துல வந்து தென்னை மரமாக இருக்குது. மேலெல்லாம் வந்து தென்னை மட்டை விழுந்துரும்னு சொல்லிட்டு அப்புறமா தான் தட்டை அறுத்துட்டு வந்து நாங்கள் மாட்டுக்குமே போட்டோம். இப்போ பாருங்கள் இருட்டிருச்சு. அந்த மலை எவ்வளோ பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் இயற்கையை ரசிக்கணுங்கிறாங்களே, அந்த மாதிரி நாங்கள் வந்து எப்போவுமே இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா நாங்கள் அதை பார்த்துக்கிட்டே இருப்போம். என்ன வச்சுக்கோங்களேன், நம்ம வெளியிலலாம் போய் கண்காட்சி அது இதெல்லாம் நாங்கள் போனதில்லைங்க. வீடு, காடு, மாடு, ஆடு இதே தாங்க எங்களுக்கு. நாங்கள் இதே தான் நாங்கள் பார்த்துட்ருப்போம். அதனால் இந்த மாதிரி இயற்கையாக இருக்கிறத வந்து நாங்கள் அவ்வளோ ரசிப்போம். அதுக்கப்புறம் காலையில் வந்து மாடுகள்லாம் வந்து மாற்றி பிடிச்சி கட்டிட்டு ஆட்டுக்குட்டிக்கு மாட்டுக்கெல்லாம் தீனி போட்டுட்டோம். என்னோடய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.